குரு பெயர்ச்சி 2026 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமா நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த குரு நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய வாராகி, ஜெய ஜெய வாராகி. குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. அப்படி என்ன அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா வருஷா வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்கும். குரு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. நம்ம குரு பகவானுக்கு முழுமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அதிகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமாக நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருந்திருக்கணும். நான் நினச்ச விஷயங்கள், நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நன்மை கிடைத்திருக்குமே. ஆனால் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சி. காரணம் என்னங்க? நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். எதெல்லாம் நடக்காது, நடக்கலை, முடியலை, என்னால் சுத்தமாக முடியல சாமின்னு விட்டு கிடாச்சிங்களோ, விலகிட்டீங்களோ, பதவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் விலகி போனீர்களோ, ஆசை இருந்து, அது எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்து கிடைக்காம போச்சோ, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஸோ நிறைய பூஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம இந்த குரு பெயர்ச்சிக்கு, ரைட். அப்படி காரணம் என்னென்னா அவர் உச்சம் பெறுகிறார், ரைட். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது? மே மாதம் 26ஆம் தேதி, வைகாசி 12, செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடகராசியில் பகல் 11:20 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த டேட்டு டைம் சொல்லிட்டேன். இதில் 2 குரு பெயர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உண்மையான குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி நடக்கக்கூடியது. ஏன் உண்மையானது அப்படின்னாக்கா, ஆலய வழிபாடுகள். இப்போ குரு பகவானுக்கு எங்கே வீடு இருக்குது? ஆலங்குடி. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானை நம்ம நவகிரக குரு பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இது போக ராஜதிட்டை
மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ராஜதிட்டை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உண்மையான ராஜகுருவாக இருக்கிறார். ஆலங்குடி அதுவும் ஓகே தான், தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலுக்கு சைடில் இருக்கக்கூடியவர், அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் ராஜதிட்டையில் கோவிலுக்கு வெளியில் நவகிரகமாக இருக்கார். அப்போது ஆலங்குடி குரு பயிற்சி, ராஜதிட்டை குரு பயிற்சி எல்லாம் மே மாதம் 26ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுப்போமே, விடிஞ்சால் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். அப்போ ஒரு 5 நாள் தான் வித்தியாசம், ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மே 26 குரு பயிற்சி நம்ம அப்படியே மனசில் வச்சுப்போம். மே 26 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, உங்களுடைய ஃபீல் என்ன, மெயினாக பண வரவு எப்படி இருக்கும், பண வரவு தன வரவு எப்படி இருக்கும், பணங்காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நமக்கு வேறு என்ன வேணும், வருமானம் தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் பணம் வேணும். யாருக்கு பணம் வரும்? அதே போல் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்குமா, நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்குமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன், பதவிகள், இது எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ வாருங்கள், யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மூட்டை கட்டி அள்ளியும் போக முடியுமோ அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அவங்கவுங்க ஒரு கார் எட்டுவாங்க, டெம்போ எட்டுவாங்க, லாரி எட்டுவாங்க, இல்லை பை போது சாமி எனக்கு பை எட்டுவாங்க, அள்ளிட்டு போகலாம். உங்களுக்காக இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. 12 ராசி அன்பர்களும் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைக்காகவும் ஃபுல் டீட்டெயில் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன கொடுக்க போகிறார் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு சார் டாப்பாக இருக்குது சார். அந்த ஒரு படத்தில் சரண்யா சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பாக வந்துடுவான் அப்படின்வாங்க. அதை போல் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தான், கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்கள், சார் எதுவாக இருந்தாலும் ஜூலை மாதம் நான் சொல்கிறேன், தள்ளி போடுங்க, ஒரு 2 மாதம் தள்ளி போடுங்க, ஜூலை மாதம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நம்பிக்கையாக சொல்லுங்கள். சூப்பராக இருக்க போகிறீங்க. அடுத்த ஒரு வருஷம் இந்த குரு பெயர்ச்சியால் 99.99% 100% இல்லைங்க, 110 இல்லைங்க, 200% நன்மை விருச்சிக ராசிக்கு உண்டு. சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விருச்சிக ராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வேற ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே பிரான்ச்சஸ் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஆனாலும் கடன் சுமை, கஷ்டங்கள். அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் தைரியம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் விருச்சிக ராசி அன்பர்கள், உள்நாட்டில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே நான் தைரியம் சொல்லியிருக்கிறேன். ஜூன் மாதத்துலேருந்து விருச்சிக ராசியை கையிலே பிடிக்க முடியாது, பிஸியாக இருக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு விருச்சிக ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த குரு பயிற்சியில் உங்கள் கஷ்டம் போனோம். இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே சாமி, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் எனக்கு கிளியர் ஆகுமா? இவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்களே சாமி, அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்களே சாமி, எனக்கு இவ்வளோ பெரிய மூட்டை இருந்தால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, 40 கோடி 50 கோடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் இதை சமாளிப்பேனா?
சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யுங்க, சூப்பராக ஜெயிச்சிடலாம். பரிகாரங்கள் தான், பிராயச்சித்தம் தான் முக்கியம். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு சூப்பராக இருக்க போது. பணங்காசு வரப்போகுது. மெயினாக 4 திசைகளிலிருந்தும் வருமானம் வரப்போகுது. எப்பயோ எங்கேயோ நீங்கள் விதைச்சி வச்ச ஒரு விதை பெரிய மரமாகி, புளிய மரத்தை உழுக்கினா எப்படி புளியங்காய் கொட்டுதோ அதை போல பணமழை கொட்டக்கூடிய ஒரு நேரம், நல்ல நேரம். 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சார். 9ஆம் இடத்துல குரு உச்சம். இன்னொரு விஷயம் சொல்லவா, இந்த வருஷம், இந்த ஏப்ரல், இந்த மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து அடுத்த மே மாதம் வரையிலும் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அதிர்ஷ்ட குழந்தைகள். ஆமாம், அதிர்ஷ்ட. ஏன்னா குரு உச்சமாக இருப்பார். நம்பிக்கையாக சொல்லலாம், எல்லா குழந்தையும் ஜெயிக்கும். அது யாரெல்லாம் தாய்மார்கள் இப்போ கன்சீவாக இருக்காங்களோ நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். மே மாதம் 20ஆம் தேதி டெலிவரி சொல்லியிருக்காங்க. சார் அம்மா வேணாம்மா, ஒரு 5 நாள் தள்ளி போடுங்க. இப்போ என்னோடய கிளைண்ட்ஸுக்கெலாம் நான் அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க நிறைய டேட் கேட்பாங்க என்கிட்ட. மே 19ஆம் தேதிக்குள்ளே பண்ண சொன்னாங்க. அம்மா கொஞ்சம் தாக்குப்பிடிங்கம்மா, 27 வச்சுக்கோங்க. குரு உச்சம் உங்கள் ஜாதகத்தில், குழந்தை ஜாதகத்தில் குழந்தை சூப்பராக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு நான் வழி காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு விருச்சிக ராசி என்பது பிறக்க போகும் குழந்தையில் இருந்து இப்போ தான் கருவுடே இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கே நல்ல நேரம் பிறக்குதுன்னா நீங்களும் நானும் அதிர்ஷ்டசாலி என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கருவில் இருக்கும் குழந்தை முதல் வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த வயோதிக பருவம் வரை விருச்சிக ராசியாக இருப்பீர்களேயானால் அதிர்ஷ்டம் நிச்சயம். உங்களுக்கு எது அதிர்ஷ்டம்ங்க? வேலையே இல்லாமல் இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா அது அதிர்ஷ்டம். 40 வயசு 42 வயசு வரலும் சன்னியாசியாக இருந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு இன்னும் பொண்ணு பார்க்கல, கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை கிடைக்கல, அவங்களுக்கு கல்யாணமானால் அது அதிர்ஷ்டம். பிரிந்த கணவன் மனைவி 2 வருஷமாவது 3 வருஷமாவது ஒன்று சேர்ந்துட்டா அது அதிர்ஷ்டம். பிரிஞ்ச உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்தால் அது அதிர்ஷ்டம். பசங்க வீட்டை விட்டு கோச்சுன்னு வெளியில் போயிடுத்துங்க, பசங்க பேச மாட்டேங்குதுங்க, திமிரு பண்ணுதுங்க, குடும்பத்துக்கு ஒரு கௌரவ குறைச்சல், அது திருந்தி நம்மக்கிட்ட அப்பா தான் முக்கியம் அம்மா தான் முக்கியம்னு வந்துட்டா அது குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம். இழந்த சொத்துக்களை ஒரு 10 வருஷமாக ஒரு கேஸ் நடக்குது, இல்லை அராஜகம் பண்ணுறாங்க, உங்கள் சைடு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, உங்களால் ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். பணங்காசு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, கொடுக்க முடியாது போடா அப்படின்னுவான், மிரட்டுவான், அதிகாரம் பண்ணுவான், பொய் சொல்லுவான். அவன் மனம் திருந்தி ஏதோ ஒரு 10% கொடுத்தா கூட அது அதிர்ஷ்டம். வராத பணங்காசுகள் வந்து சேர்ந்தா அதிர்ஷ்டம். வேலை கிடைச்சா அதிர்ஷ்டம். வேலையே இல்லாமல் இருக்கிறாங்க 2 வருஷமாக 6 மாதமாக வருமானமே இல்லாமல் இருக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதம் ஒரு 20,000 30,000 வருமானம் வந்தால் அது அதிர்ஷ்டம். அதே போல் தொழில் அமைப்புகளில் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையுமே ஆனால் அதுவும் அதிர்ஷ்டம். அப்போ எது அதிர்ஷ்டம்? எல்லாமே விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. நல்ல இன்வெஸ்டர் கிடைக்க போகிறாங்க, நல்ல பையர்ஸ் கிடைக்க போகிறாங்க, நல்ல தொழில் அமைய போகுது, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்க போகுது, பிஸ்னஸ் சிறப்பாக இருக்க போகுது, பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். மெயினாக கடன் சுமைகள், கடன் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லோன் வந்து அப்டேட் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, லோன் டாப்அப் பண்ணுறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, சொந்த வீடு அமைவது, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், அதே போல் கணவன் மனைவி சேர்க்கை, இப்படி எல்லா இடத்திலும் திருமண யோகத்திலிருந்து முதல் திருமணம், 2வது திருமணம், மெயினாக வருமானம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பிஸ்னஸ்ஸு, அதே போல் பதவிகள், புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள்,
இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் விருச்சக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் 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 என்ற ஒற்றை வார்த்தை உங்க கூடவே இருக்க போகுது. அப்போ இந்த குரு பயிற்சியால் 100% இல்லைங்க, 200% நன்மை பெறக்கூடிய ராசியாக விருச்சக ராசி இருக்கிறார்கள். ஆனாலும் உங்களுக்கு வழிபாடு தான் கை கொடுக்கும், பரிகாரம் தான் முக்கியம். ஏதேனும் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது, இல்லை ஒரு நவர ஹோமங்கள் செய்வது, ஒரு சூரியனி துர்கா ஹோமம் பண்ணுறது, ஒரு குரு பூஜை பண்ணுறது, ஜீவசமாதி வழிபாடு செய்வது, இப்போது உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப ஒரு பரிகாரங்களை வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி பெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சிக்காக பரிகார ஹோமம், பரிகார யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சி பரிகார யாகம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டுமா? மெயினாக பிள்ளைங்களுடைய பசங்களுக்காக, அவங்க கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமுகளோ அல்லது சம்திங் ஜேஇ போன்றது, ஐஐடி போன்ற எக்ஸாமு, இல்லை குரூப் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸு, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமு, இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும், இல்லை அங்கே வேலையில் நிப்பாட்டிட்டாங்க, திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும், புது வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், ப்ரமோஷன் பதவி கிடைக்கணும். அப்போ பதவிகள், மெயினாக பதவிகள், அதிர்ஷ்டங்கள், கல்வி, திருமணம், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கடன் சுமை நீங்குதல், மெயினாக பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறது. இந்த 9 விஷயங்கள் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்பு, இது எல்லாம் குரு தாங்க கொடுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிக்காக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற குரு பயிற்சி பரிகார யாகம் பொதுவாக நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்காக இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் கம்பெனி நேம்லையோ அல்ல உங்கள் கடைகள் பேர்லையோ அல்ல உங்கள் குடும்பத்தின் பேர்லையோ இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி குரு பயிற்சி பரிகார ஹோமம் மே மாதம் 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.